வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறாங்க. உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபோனில் ஏகப்பட்ட பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசையுமே ஈஸியாக ஒருத்தங்க வந்து எடுத்துட முடியும். உங்கள் ஃபோன் மட்டும் தப்பான கைகளில் போய் சேர்ந்துச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்க தாங்க செய்யுது. ஃபோனுங்கிறது வந்து ஃபோன் பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம அதுலேயே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். அதுலேயே வந்து இ-காமர்ஸ் சைட்ஸில் வந்து பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் ட்ரேட் பண்ணுறோம். அதுலேயே வந்து இன்சூரன்ஸ் புக் பண்ணுறோம். அதுலேயே கேஸ் புக் பண்ணுறோம். பண வர்த்தகத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஃபோன் வந்து ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோனை வந்து தொலைக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. பஸ்ஸில் போகும்போது தொலைச்சிடுறாங்க, தேட்டருக்கு போயிட்டு வந்தால் தொலைச்சிடுறாங்க, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தொலைச்சிடுறாங்க. இப்படி ஃபோன் தொலைஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து ஃபோன் பண்ணி சிம் கார்டை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு என்ன யோசிக்கணும்னா ஃபோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிச்சிடலாம், இப்போ கிடச்சிரும் அப்போ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை வந்து ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான கடமைகள் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து யாராவது எடுத்து யூஸ் பண்ணால் கூட அதில் இருக்கிற பேங்கிங் அப்ளிகேஷனோ இல்லை பேமெண்ட் சிஸ்டத்துலேயோ வந்து போய் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுலாம் எடுக்க முடியாது. ஸோ ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கால் பண்ணி உங்களுடைய சிம் கார்டை பிளாக் பண்ணணும். எதுக்கு நான் சிம் கார்டை பிளாக் பண்ணும், ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு, சப்போஸ் திரும்பி கிடச்சிதுன்னா சிம் கார்டை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிம் கார்டை கண்டிப்பாக பிளாக் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த ஃபோன் யாராவது எடுத்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு ஆக்டிவாக இருந்து அந்த நம்பர் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண அலோவே பண்ணும். அந்த சிம் கார்டு வந்து இந்த ஃபோனில் இல்லை அப்படின்னா உங்களால் சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதனாலேயே நிறைய பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் அந்த ஃபோனில் இருக்கிற பேங்கிங் அப்ளிகேஷன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்குக்கு கால் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, சப்போஸ் நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும், உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போய் வேறு யார் கையில் அது கிடைச்சாலும் அவங்க வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது, ஜிபிஎஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபைண்ட் மை டிவைஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு காணாமல் போன ஃபோனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபோன் தொலைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டேன், பேங்க்குக்கு கால் பண்ணி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வாலெட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கால் பண்ணி அதையும் வந்து பிளாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து இந்த கவலையை வந்து மறந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. எப்போ உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேடி கிடைக்கவே இல்லை, அது வந்து லாஸ்ட் தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணணும். அதாவது உங்கள் ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபோனுங்கிறது வந்து உங்களுடைய டேட்டா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை வந்து திருடுறதை தாண்டி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். சப்போஸ் உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அந்த ஃபோனில் வந்து ஒரு த்ரெட் கால் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, இல்லைனா அது வழியாக ஏதாவது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் ரீசெண்டாக போட்ட சிம் வச்சு டைரெக்டாக வந்து போலீஸோ இல்லை எந்த ஒரு அத்தாரிட்டியோ வந்து உங்களை தான் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஒரு ஃபோன் தொலைஞ்சு போனாலும் நீங்கள் தேடி கிடைக்கவே இல்லை, இதுக்கப்புறம் அதை தேடுறதுல வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போய் ஃபைல் பண்ணுவோம், இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு தயக்கப்படுறவங்க இப்போ நிறைய வழிமுறைகள் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாமல் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கான வெப்சைட்டும் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க நிறைய கவர்மெண்ட்ஸில். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழிமுறையும் வந்து மாறும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபைலை ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் வரும். அதில் வந்து எது ரிலையபிளான கவர்மெண்ட் வெப்சைட்டோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபோன் தொலைச்சதுக்கப்புறம் தேடி கிடைக்கலனாலும் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
அதனால அந்த ஃபோனை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா கூட அது வந்து எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அட்ராக்டிவான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.